ஓடி ஆடி விளையாடி வந்த குழந்தை திடீரென்று நம்மை விட்டு பிரிந்துவிட்டால் மனது என்ன வேதனைப்படும்? அதை ரசித்தவர்களுக்கே இப்படிப்பட்ட நிலை என்றால் பெற்றவர்களுக்கு? டயரியா எனப்படும் வயிற்றுப்போக்கு நோய் குழந்தைகளை திடீரென்று நம்மை விட்டு பிரித்து சென்று விடுகிறது. வயிற்றுப்போக்கு நோயால் ஏற்படும் இறப்பை குறைக்கவும் குழந்தைகள் ஆரோக்கியத்துடன் இருக்கவும் 2012ஆம் ஆண்டுக்குள் இந்நோயை முழுவதும் அழிக்கவும் இந்திய சுகாதாரத்துறை முயற்சித்து வருகிறது. இவ்வாறு பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஜிங்க் எனப்படும் துத்தநாகம் மாத்திரையையும் ORS கரைசல் எனப்படும் வாய்வழி உப்பு சர்க்கரை திரவமும் கொடுக்க வேண்டும். இந்த மாத்திரை மற்றும் கரைசல் குழந்தைகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு குடும்ப சுகாதாரத்துறையுடன் இணைந்து ரோட்டரி இன்டர்நேஷனலின் போலியோ பிளஸ் சொசைட்டி துத்தநாக மாத்திரையையும் ORS கரைசலையும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் விநியோகித்து வருகிறது. இந்த மாத்திரை மற்றும் கரைசல் அறிமுக நிகழ்ச்சியில் தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் VK சுப்புராஜ், டாக்டர் S இளங்கோ, ரோட்டரி இன்டர்நேஷனல் சொசைட்டியின் W ஆனந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அவற்றை வெளியிட்டனர். நாம் போலியோ மருந்து கொடுக்கும் பொழுது வயிற்றுப்போக்கினால் குழந்தை பாதிக்கப்பட்டிருந்தால் போலியோ மருந்துடைய ஒரு வீரியம் குறைந்துவிடும். ஆகவேதான் அதை போக்குவதற்காக குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்த வேண்டியது மிக மிக இன்றியமையாதாகிறது. நம்முடைய அரசு மருத்துவமனைகளில், ஆரம்ப சுகாதார நிலையங்களில், எல்லா இடங்களிலும் ORS கரைசல் என்ற ஒரு கரைசல் மருந்தை நாம் பொதுமக்களுக்கு விநியோகித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கரைசலை வயிற்றுப்போக்கினால் பாதிக்கப்படுகின்ற குழந்தைகளுக்கு தாய்மார்கள் கொடுக்க வேண்டும். அத்துடன் ஒரு துத்தநாக மாத்திரையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். வயிற்றுப்போக்கு நோயின் பிடியிலிருந்தும் மரணத்தின் விளிம்பிலிருந்தும் குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மாத்திரை மற்றும் கரைசல் வரப்பிரசாதமாகவே கருதப்பட வேண்டும்.